शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। नापि वाक्येन सम्बन्धः जुहु पर्णमयीत्ववत्. அதாவது சில பேர் என்ன ஆரம்பிச்சானா, ஞானம் கர்மா இது ரெண்டுக்கும் ஒரே அதிகாரி, அதனால ரெண்டுக்கும் ஒரு அங்காங்கி பாவம் வரும். அதாவது ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் ஒரே அதிகாரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கணும், அப்பதான் ஒரே அதிகாரி கிடைக்கும். அப்ப அவளை பார்த்து இவர் கேட்கிறார், ரெண்டுக்கும் ஒரு அங்காங்கி பாவம் இருக்குங்கிறதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டு அவங்கிட்ட, இது அவசியம் சொல்லணும். அங்காங்கி பாவத்தை சொல்றதுக்கு ஒரு 6 பிரமாணங்கள் பூர்வமாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம், பிரகரணம், ஸ்தானம், சமாஸ்தா அப்படின்னு. அதுல ஸ்ருதி லிங்கங்கள்லாம் ஒன்றுக்கும் காணாம். ஆனா வாக்கியம் பிரகரணம் இது ரெண்டும் சொல்லலாமோன்னு தோன்றது, ஆனா அதுவும் இல்லைன்னு சொல்லணும்னு பார்க்கிறார். அதுல பிரகரணம்ங்கிறது இங்க சொல்ல போனால் அப்படின்னா என்னங்கிறது சொரூபத்தை காண்பிக்கிறார். விரீஹீன் புரோக்ஷதி அப்படிங்கிற இந்த வாக்கியம் தர்சபூர்ணமாக பிரகரணத்தில் இருக்கும்படியால அந்த தர்சபூர்ணமாக சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அதனுடைய அபூர்வத்துக்கு உபயோகப்படுற விஷயமாக புரோக்ஷணம் விதிக்கப்படுறது. இந்த விரீஹி புரோக்ஷணமானது தர்சபூர்ணமாக யாகத்துக்கு தேவைப்படுறது, அதுக்கு அங்கம் அப்படின்னு இது பிரகரணம்னு சொல்றது. அல்லது வாக்கியம் இருக்கணும், பிரகரணத்துல இல்லாட்டாலும் வாக்கியத்தினால சில இடத்துல அங்காங்கியுகாவும் சொல்றது உண்டு. அதுக்கு உதாரணம் சொன்னார் துஹு பர்ணமயீஸ்வரது 30வது ஸ்லோகத்தில். ஹோமம் பண்றதுக்கு சாதனமா இருக்கக்கூடிய பாத்திரங்கள், கரண்டி மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல ஜுஹுன்னு ஒண்ணு ஹோமத்துக்கு சாதனம். அது யாகத்துல அது உபயோகப்படும். அந்த ஜுஹுவை எந்த காஷ்டத்தினால நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு விதிவாக்கியம் எந்த பர்ணமயி ஜுஹூர்பவதி. பர்ணமயி ஜுஹூஹு, பர்ணஹான்னு பலாச காஷ்டத்துக்கு பேரு. பலாசம் இருக்கும், அது பர்ணஹான்னு பேரு. அந்த பலாச காஷ்டத்தினாலே நிர்மாணம் பண்ணப்பட்டதாக ஜுஹூஹு இருக்கணும் அப்படின்னு தெரிகிறது. பர்ணமயி ஜுஹூஹு விகாரார்த்தகமான மயப்பிரத்யம், வர்ண விகாரம் அப்படின்னு. அதனால அந்த காஷ்டத்தினால நிர்மாணம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ அந்த ஜுகுவை உத்தேசித்து அதை நிர்மாணம் பண்றதுக்கு தேவையான காஷ்டம் தான் இந்த பர்ணம் இல்லையா. இப்போ நமக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னா, இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த வாக்கியம் பிரகரணத்துல இல்லை. எத்தப்பட்டமைங்கிறது தர்சபூர்ணமாக பிரகரணத்துல இல்லை. அப்படி இல்லாட்டாலும் கூட இந்த வாக்கியம் ஜுஹூன்னு ஒண்ணு பர்ணகாஷ்டத்தால பண்ணணும்னு பொதுவாக சொல்லல. யாகத்துல உபயோகப்படக்கூடிய ஜுஹூஹு இருக்கே, அதுக்காக எதுக்காக இந்த மாதிரி ஜுஹுவை பர்ணகாஷ்டத்தினால பண்ணணும்? வேற ஏதாவது கட்டையால பண்ணீங்கன்னா என்ன அந்த ஆதாரம் பண்ண முடியுமே அப்படின்னு கேட்டா பதில் என்ன சொல்லணும்னா, இதனால பண்ணினாத்தான் யாகத்தினால வரக்கூடிய அபூர்வம் சித்திக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கோ இல்லையா. அப்ப யாகத்தை எந்த யாகம் அப்படின்னு கேட்டா பிரகரணம் அங்க இல்லை சொல்றதுக்கு. இந்த யாகம் சொல்றதுக்கு பிரகரணம் இல்லை. அப்படி இல்லாட்டாலும் கூட இந்த ஜுஹுங்கிற பாத்திரத்துக்கு யாகத்தை விட்டா வேற இடத்துல உபயோகம் இல்லாததுனாலே அது பிரகரணம் இல்லாட்டா கூட ஜுஹுன்னு சொன்னாலே யாகத்துக்கு உபஸ்திதி ஆகிடுறதான். ரூபத்தை சொன்னா வன்னி இருக்குங்கிறது வியாப்தியால புரிஞ்சுக்க முடியறதோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஜுஹு சம்பந்தப்பட்டது யாகத்தில் தான் நியமேன சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால அந்த யாகத்துக்கு உபஸ்தாபனம் ஆயிடுறது. ஆயிடுச்சுன்னா அப்ப எதுக்காக
இந்த பர்ணமய விதானம் பண்ணிருக்கு, பர்ணதா விதானம் அப்படின்னு கேட்டா யாகத்துக்காக அப்படின்னு சித்தமாயிருக்கு. இது இந்த இடத்துல பிரகரணம், யாகத்தினுடைய பிரகரணத்துல இந்த வாக்கியம் இல்லாட்டா கூட வாக்கிய பிரமாணத்தினால இந்த விதமா விநியோகம் ஆறுது, அஞ்சாங்கி பாவம் வருது. அந்த மாதிரி கூட ஆத்ம ஞானத்தை கர்மாவுக்கு அங்கம்னு சொல்றதுக்கு வாக்கியம் இல்லைன்னு சொல்றதுக்காக எங்க அது வருமோ அந்த இடத்தை காமிச்சிருக்க. அவ்வளவுதான். நாபி வாக்கியேன சம்பந்தா ஜுஹூபர்ணமயீஸ்வவசை ஜுஹ்வாது அவ்யபிசாரித்வ கர்ம சங்கதி காரணாத் வினாபி பிரக்ரியாம் தேன கர்ம உபஸ்தாபயேத்வம். இந்த ஜுஹ்வாதி இருக்கே, ஜுஹு இத்தியாதி, இது அவ்யபிசாரித்வ கர்ம சங்கத்தின்னு ஒரு காரணத்தை வச்சுருக்கு, காரணத்தை கொண்டுதான் இருக்கு. அவ்யபிசாரின்னா விசாரமே இல்லை, நியதமாக கிரத்துவோட தான் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனாலே, இந்த காரணத்தினாலே கிரது பிரகரணம் இல்லாமலே வினாபி பிரக்ரியாம், கிரது பிரகரணம் இல்லாமலேயே கூட அது கர்ம உபஸ்தாபையே துவம், அது தீர்மானமாக கர்மாவை நமக்கு போதிச்சிடும், கொண்டு வந்துடும். அதாவது அனுமானத்தினால அதை கர்மாவை கொண்டு வந்து விட்டுடும், கர்மா கொண்டு போய் சேர்ந்துவிடும். அதனால வாக்கியே நீவ அபிசம்பந்தா தத்திர தஸ்தேசி வர்ணிதம். அந்த ஜுஹுங்கிறதுக்கு அங்கமாக விதிக்கப்பட்ட இந்த பர்ணத்துவம் எதுக்கு உபயோகப்படுறது? யாகத்துக்கு உபயோகப்படுறது. அப்ப கர்மாங்கமாக எடுத்துப்பட்டதா? இங்க சொன்னது சரி, ஆத்ம ஜானம்க்கு நைவம் சியாத். இந்த மாதிரி ஆத்ம ஜானத்துக்கு கர்மாங்கத்துன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்? இங்க பிரகரணம் வாக்கியம் ரெண்டு சொன்னீங்களா, ரெண்டுமே இல்லை. நதத் பிரகரணே ஸ்ருதம். இது வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட இந்த ஆத்ம ஜானமானது கிரது பிரகரணத்திலே இல்லை. நதத் பிரகரணே ஸ்ருதம், கிரது பிரகரணத்திலே சொல்லப்படவில்லை. கர்மகாண்டம் தனியா போயிடுச்சு, இது தனியா போயிடுச்சு, தனியா. அதனாலே பிரகரண பிரமாணம் சொல்லப்படவில்லை. வாக்கியம் சொல்லலாமேன்னா நாபிக்க அவ்யபிசாரித்துவம் ஆத்மன கர்மனா ஈக்ஷியதே. குருவுக்கு அந்த கிரத்துவை விட்டா வேற எங்கேயும் உபயோகம் இல்லை, அதனால அபிவிருத்தமான சம்பந்தம். ஆத்மாவுக்கு அப்படி உண்டோ? கர்ம கிரத்துவில தான் உபயோகம்னு சொல்றதுக்கு இருக்கோ? அப்ப அவ்வியபிருத்தமான கிருத்து சம்பந்தம் கிடையாது. அதனால ஆத்மான்னு சொன்னாலே கிருத்து வந்துவிடுமே அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நச்ச அவ்யபிசாரித்துவம் ஆத்மன கர்மனா ஈக்ஷியதே. தேனாஸ்ய கர்ம சம்பந்தா ந மானேன உபபத்தியதே. இந்த விதமாக அவிசார சம்பந்தம் இல்லாததுனாலே இந்த ஆத்ம ஞானத்துக்கு கர்ம சம்பந்தமானது பிரமாணத்தினால சித்திக்காது. வாக்கிய பிரமாணமோ பிரகரண பிரமாணமோ ஒன்றும் அதுக்கு இல்லை. ஏவஞ்ச அஜ்ஞாத பாரார்த்தியே நார்த்தவாத பலஸ்ருதி. இது ஜெய்மினி கொஞ்சம் பூர்வபட்சம். ஆத்ம ஞானத்தினால மோட்சம் வராது. ஏன்னு கேட்டா ஆத்ம ஞானத்தால் மோட்சம் வரும்னு சொல்லி இருக்கு, சொல்லலைன்னு நான் சொல்லலை. ஆனா அது சொன்னது சித்தியர்த்தம். ஏ சத்வா புருஷ அர்த்தவாதா யதா அந்நேஷ்டி ஜெய்மினி. ஜெய்மினி சொன்னாருமே பூர்வபட்சம் பண்ணியிருக்கார் பிரம்மசூத்திரத்துல. இந்த ஆத்ம ஞானம் கர்மாவை செய்யறதுக்கு அங்கமாக இருக்கிறதுனாலே அங்கத்துக்கு ஒரு பலஸ்ருதியை சொன்னால் அது பிரசம்சகாக தானே தவிர நிஜ பலஸ்ருதியா எடுத்துக்க முடியாது, அர்த்தமாகத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு நியாயம். இப்ப இந்த ஆத்ம ஞானம் கர்மாவுக்கு அங்கமாக்கிட்டா, ஏன்னா ஆத்ம ஞானம் இல்லாம ஒருத்தம் பண்ண முடியாது கர்மானுஷ்டானத்தை. அதனால ஆத்ம ஞானம் கர்மாவுக்கு அங்கமாம். அங்கம்னு ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்ம ஞானத்துக்கு மோட்சம்னு சொல்லப்பட்ட பலம் இருக்கு, அது பலமாக எடுத்துக்க முடியாது. அது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம், பிராசஸ்தியத்துக்காக சொன்னது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இவர் இப்ப என்ன சொன்னார், அதுக்கு பதில் சொல்லிட்டார். ஆத்மா பரார்த்தம் இன்னொன்னுக்கு அங்கம் அப்படின்னு நிச்சயம் ஆனால் அப்ப நீ சொன்னது ரைட்டு, நீ சொன்ன நியாயத்தை நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் அஜ்ஞாத பாரார்த்தே ஆத்மா பரார்த்தம்னு ஜாதம், ஆத்மா கர்மாவுக்கு சேஷம் கர்மாவுக்கு அங்கம் அப்படிங்கிறது இன்னும் சுத்தமாகலையே இல்லையா? அதனால அதுக்கே பிரமாணம் இல்லைன்னு இப்ப சொல்லிட்டு வந்தேனே. அப்படி இருக்கும்போது அந்த ஆத்ம ஞானத்துக்கு சொன்ன பலமானது எப்படி அர்த்தவாதம்னு சொல்றது?
ஆத்ம ஜானம் கர்மாங்கம் அப்படின்னு நிச்சயமா இருந்தால் சரி, அங்கத்துக்கு பலஸ்ருதிங்கிறது பலஸ்ருதி இல்லை, அது உற்சாகம் அப்படி சொல்றது, அதுக்காக சொல்லலாம்னு சொல்லலாம். ஆனால் ஆத்ம ஜானம் கர்மாங்கங்கிறது இல்லையே, அதுவே பிரமாணம் இல்லைன்னு சொல்லும் போது இதை நீ எப்படி அர்த்தவாதம் சொல்ல முடியும்? அதான் சொல்றா, ஏவஞ்ச அஜ்ஞாத பாரார்த்தே. பாரார்த்தம்னா பர அங்கத்துவம்னு அர்த்தம். இன்னொன்னுக்கு, அதாவது ஒரு கர்மாவுக்கு இது அங்கம் அப்படிங்கிறது ந ஜாதம்னா இன்னும் நிச்சயம் ஆகாத நிலையிலே ஆத்ம ஞானத்துக்கு சொல்லப்பட்ட பலஸ்ருதியே அர்த்தவாதம் என்று சொல்ல முடியாது. அர்த்தவாத பலஸ்ருதி. அப்ப என்ன பண்ணணும்? பிருகதேவாதிகாரோதா யசோக்த ஞான கர்மணோ. இது பலஸ்ருதியில நிஜமான பலம்னாச்சு. அப்ப ஆத்ம ஞானத்துல யாருக்கு மோட்சம் வேணுமோ அவன் அதிகாரின்னு ஆயிடுவான். இதுக்கு தனி பலம், அதுக்கு தனி பலம்னா இந்த பலம் வாங்கிக்கிறவன் இதுக்கு அதிகாரி, அந்த பலம் வேணுங்கிறவன் அதுக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆத்ம ஜானத்துக்கு அதிகாரி தனியா போடுவான். யாருக்கு மோட்சம் வேணுமோ அவன் ஆத்ம ஜானத்துக்கு அதிகாரி, வேற பலம் வேணுமா அப்ப கர்மாவுக்கு அதிகாரி அப்படின்னு பிருகத் அதிகாரம் ஆயிடும், தனித்தனியாக ஆயிடும். பிருகதேவ அதிகாரோதா யசோக்த ஞான கர்மனோ. அப்போ அவன் சொன்னான், ஆத்ம ஜானம் கர்மாவுக்கு தேவைப்படுறது. சரீரத்தை தவிர்த்து ஒரு ஆத்மா இருக்கான்னே தெரியாதவன் அடுத்த ஜென்மாவில் வர பலத்துக்காக வேலை செய்ய முடியாது, செய்ய மாட்டானே. அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு தனக்கு இருக்கும்னு நம்பினாதானே அப்பேற்பட்ட கர்மாவோட அவன் பிரவர்த்திக்க முடியும். அதனாலே இல்ல, இந்த அர்த்தாபத்தி அனுபவத்திங்கிற அர்த்தாபத்தி பிரமாணத்தினாலே ஆத்ம ஜானம் கர்மாவுக்கு அங்கம்னு தெரியும். கர்மாவுக்கு அது தேவைப்படுறது, இது இல்லாட்டா அவனால பண்ண முடியாது. அப்படின்னா இது இருந்துதான் ஆகணும் அப்படின்னு இந்த அர்த்தாபத்தி பிரமாணத்தினாலே ஆத்ம ஜானம் கர்மானுஷ்டானத்துக்கு அவசியமாக இருக்கு. அதனால அங்கம்னு சொல்லலாமே தான், அதனால இல்லைன்னு சொல்லலேன்னு அது வேணும்தான். அர்த்த ஆக்ஷேபோபி யோக்யஸ்ய கர்த்துர்போக்திஷ்ட யுஜ்யதே. பரலோக பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மாவில இவனுக்கு பிரவൃத்தி வரணும்னு சொன்னா பரலோக சம்பந்தியாக ஆத்மா இருக்கான், இந்த தேகத்தை காட்டிலும் வேறானவன் அப்படிங்கிற ஒரு ஞானம் அவனுக்கு வேண்டியதுதான். அது அவசியம் வேணும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எப்பேற்பட்ட ஆத்ம ஜானம் அந்த கர்மானுஷ்டானத்துக்கு தேவைப்படுறது? கர்த்துர் போக்துஷ்ட யுஜ்யதே. அந்த ஆத்மா கர்த்தாவாக இருக்கணும், போக்தாவா இருக்கணும். கர்மாவுக்கு கர்த்தாவாகவும் அதிலேருந்து வரக்கூடிய பலத்துக்கு போக்தாவாகவும் இருக்கக்கூடிய ஆத்மா தான் அங்க தேவைப்படுறது கர்மானுஷ்டானத்துக்கு பிரவೃத்தி வரத்துக்கு. அதுக்கு வேதாந்தம் சொல்ற ஆத்ம தியானம் பிரயோஜனப்படாது. நது விபஸ்தேதஸ்ய சாதௌபனிஷதஸ்ய சஹா. இங்க ஒரு பேதமும் இல்லை, எல்லா பேதத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு ஐகாத்மியம் ஆத்மாதான் ஒண்ணு, ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு சொல்லி கொடுத்தால் இந்த ஆத்ம தியானம் எப்படி கர்மானுஷ்டானத்துக்கு உபயோகப்படும்? அதனால இது லாயக்கு இல்லை, கர்மா இது வேண்டான்னு சொல்லுங்க. அதனால கர்மாவுக்கு இது அங்கமாக ஆகாது, கர்மாவுக்கு தேவையில்லாத ஆத்ம தியானத்துக்கு. அதனாலதான் இவர் என்ன ஆரம்பத்துல என்ன சொன்னார்? யக்தாசேஷக்ரியஸ்யைவ சம்சாரம் பிரஜிஹாசதா திரையந்தே ஸ்வஹிதாரிகா. கர்மாவெல்லாம் தியாகம் பண்ணினவன் சன்னியாசியாக இருக்கிறவனுக்கு இந்த அதிகாரம் ஆரம்பிச்சார். இப்ப அது மறுபடியும் கொண்டு வர அங்க ஒரு கேள்வி வேற வரும். யக்தாசேஷக்ரியம் சன்னியாசம் வாங்கின்றவன் சொல்றீங்களே, சன்னியாசம் எப்ப வாங்கிக்கலாம் தெரியுமோ? இவன் அந்த ரிணத்திரயத்திலேருந்து முக்தி முதல்ல சம்பாதிச்சுக்கணும். 3 ரிணம் பிறக்கிறதுலேருந்து இருக்குன்னு சொல்றதோ இல்லையோ, ரிஷி ரிணம், தேவ ரிணம், பித்ரு ரிணம். அதனால அத்தியனம் பண்ணினா ரிஷி ரிணம் சரியா போச்சு. பித்ரு ரிணத்துக்கு விவாகம் பண்ணிட்டு பிரஜையா பிதிருபியான்னு சொல்லியிருக்கு, அதனால அது இருக்கு. அதுக்கப்புறம் தேவரிணத்தை கிடைக்கிறதுக்கு யஜ்யம் பண்ணணும். யஜ்யேன தேவேப்யா. நான் இதையே முதல்ல சொன்னேன்னு சொன்னா, விவாகத்துக்கு அப்புறம் தானே யஜ்யத்துக்கு அதிகாரம் வருது, அதனால விவாகம் பண்ணிக்கணும்னு ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அவன் கர்மானுஷ்டானம் பண்ணுங்கிறது ஆயிடுச்சு. ரிணானி த்ரீணி அபாகிருத்திய மனோ மோக்ஷே நிவேசையே. இந்த கடனெல்லாம் அழைச்சிட்டு
கரணம் இல்லாதவனாக ஆனதுக்கு அப்புறம் மோட்சத்துல நீ உன்னுடைய மனசை வைன்னு சொல்றது. மனோமோட்சே நிவேசியது ஸ்மிருதி. திரீணி ரிணானினா இதான் 3 இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வயசான காலத்துல மோட்சத்துக்காக சிரவண மரணாதிகள் அந்த வாக்கியம் சொல்றது. ஏன் சொல்றது? அப்படி இருக்கிறது இவர் உபயோகம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்றது? இந்த கர்மானுஷ்டானம் பண்ணலே அப்படின்னு சொன்னான்னா இவன் அப்படியே கடனாளியாவே இருக்க வேண்டியதான். கடனாளியா இருந்தான்னா சன்னியாசத்துக்கே அதிகாரம் கிடையாது. இவன் ஏன்னா அதை முடிச்சுட்டு தான் இங்க வரணும். ரிணானித்ரீனி அபாகிருத்திய அதெல்லாம் முடிச்சுட்டு கடனை தீர்த்துட்டு அப்புறம் மனோமோட்ச நிவேசத்தினா சிரவணத்துக்கு அதிகாரி ஆவான். அதுல தெரியுது அந்த வாக்கியத்துல இப்ப கர்மானுஷ்டானம் பண்ணலேன்னா இவன் குணவானாவே இருந்து விடுவான். அப்படி இருந்தா அவனுக்கு இங்க வேலை இல்லை, அதிகாரம் இல்லை. அதுதான் ஆத்ம ஜான அதிகாரம் வராது போயிடுமே. அப்ப ஆத்ம ஜானத்துல அதிகாரம் வரத்துக்காகவே இவன் கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டியிருக்கு. இப்படியாக கர்மானுஷ்டானத்துக்கு உபயோகம் இருக்குன்னு ஒருத்தன் கேட்பான். அதுக்கு இப்ப பதில் சொல்றார். பிரத்யக்ஷ வேத வசன பிராமாண்யாத்யாஸ்ரயத்வதः ஆதௌ சந்நியாச சம்பித்தேஹே ரிணாநீதிஸ்யபஸ்மிருதி. ரொம்ப கோபமா சொல்லிட்டார். நீ ரிணானித்ரீணி அபாகிருத்திய மனோமோட்ச நிவேசத்துல சொல்லி வேணும், அது தப்பு. அபஸ்மிருதி அதுக்கு பிராமாண்யம் ஒத்துக்க மாட்டேன். இது சொல்லலாமா? விட்டுவாட்டம் இல்லையா? அது அப்பிரமாணம்னு சொல்லலாமோ? அபஸ்மிருதின்னு ரொம்ப தப்பாச்சு இல்லை. மீமாம்சா நியாயமங்கள் பிரத்யக்ஷ வேத வச்சனத்துக்கு விரோதமாக இருந்தால் அப்ப ஸ்மிருதி வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு மீமாம்சா நியாயம். அபௌருஷேயமா இருக்கிறதுனாலே வேதம் சொத பிரமாணம். அதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்க முடியாது. இதுதான் பிரமாணம், இதுதான் முதல் பிரமாணமே அது இல்லையா? அது சொத பிரமாணம். ஆனா ஸ்மிருதிகள்லாம் பௌருஷேயம், மகர்ஷிகள்னால எழுதப்பட்டதாக இருக்கிறதுனாலே அது சொத பிரமாணம் கிடையாது. அதுக்கு மூலம் வேதம்னு வச்சிருந்தால்தான் அது பிரமாணம். அவ வேதத்திலேருந்து வேதத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு எழுதினா, வேத மூலகமா எழுதியிருக்கானா சரி ஒத்துக்க முடியும். சொந்தமா எழுதியிருக்கேன்னு சொன்னா என்ன பிரமாணம்னு கேள்வி வரும். அதனாலே வேத மூலகமாக இருக்கும் போதுதான் அந்த ஸ்மிருதிக்கு பிராமாண்யம் கொடுக்கணும்னு நியாயம். எப்ப பிரத்யக்ஷ வேதத்துக்கு விரோதமா அது போயிடுச்சுன்னா, ஸ்மிருதி வாக்கியம் இருந்ததுன்னா அப்ப வேத மூலகமா இருக்க முடியுமோ? வேத விரோதமா சொல்ற வாக்கியம் வேத மூலகமா இருக்க முடியும்? அதனால அப்ப பிரத்யக்ஷ வேதத்துக்கு விரோதமாகும் காலத்திலே அந்த ஸ்மிருதிக்கு பிராமாண்யம் கிடையாது அப்படின்னு முதல் அத்தியாயம் பூர்வமீமாம்சையில முதல் அத்தியாயம் 3ஆம் பாதத்துல 2 அதிகரணத்துல தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கா. அப்ப அந்த நியாயப்படி சொல்றேன், நானா சொல்லலே. பிரத்யக்ஷ வேத வச்சனத்துக்கு விரோதம் வர காரணத்தினாலே ரிணாநீதி அபஸ்மிருதி. அது சரி, என்ன பிரத்யக்ஷ வேத வச்சனத்துக்கு இங்க விரோதம் கொண்டு கொடுத்தோன்னு சொன்னா சந்நியாச விதாயகம் ஆதௌ சந்நியாச சம்சித்தே யதி வா யுதரதா பிரம்மச்சர்யாதேவ பிரவிரஜே அப்படின்னு இருக்கு. இங்கேயும் எல்லாம் சொல்லியிருக்கு, ஏகப்பட்ட கல்பங்கள் சொல்லியிருக்கு. வரிசா பிரம்மச்சரியா பிரம்மச்சரியம் சமாப்த ஜிஹி பவே ஜிஹி பூத்வா வனி பவே வனி பூத்வா பிரவிரஜே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா எதி வா யுதரதான்னு சொல்லி பிரம்மச்சரியாதேவ பிரவிரஜேன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். பிரம்மச்சரியாதேவ பிரவிரஜேன்னு சொன்னா அவனுக்கு எல்லா கடனும் அப்படியே நிற்கிறது. அவனுக்கு இந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா இதுக்கு விரோதம் வருது. ரிணானித்ரீணி அபாகிருத்திய மனோமோட்ச நிவேசன்னு சொன்னா அபாகிரணம் ஆகலையே அவனுக்கு. அதனாலே இந்த பிரத்யக்ஷ இது வேதவச்சனம் நேர ஸ்ருதி இது. ஆக இந்த பிரத்யக்ஷ ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்கிறதுனாலே ரிணானின்னு சொன்ன இது பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. ரிணானித்ரீணி அபாகிருத்திய மற்றவாலாம் இப்படி ஒரேடியா நிர்தாட்சியமா தள்ளாமல் என்ன சொல்லியிருக்கான்னா, இவனுக்கு ரிணாதிகள் எல்லாம் அபாகிருத்திய தான் ஆயிடுச்சு, குணங்கள்லாம் தீண்டாச்சு அப்படின்றான். எப்படி தீண்டது? இப்பதானே ஆரம்பிக்க போறான் அப்படின்னு கேட்டா, ஜென்மாந்தரத்திலேயே கர்மானுஷ்டானம் பண்ணி இவனுக்கு எல்லாம் சித்த சித்தி எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால ரிணமே இல்லை. இந்த ஆளுக்கு பிறக்கிறதுலேருந்து ரிணம் இல்லை. அதனால இவன் தாராளமா சன்னியாசம் வாங்கிக்கலாம். அதுதான் வைராக்கியம் தான் அதுக்கு அடையாளம். ரிணம் இருக்கு இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த வைராக்கியத்தை வச்சுட்டு கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதனால ரிணானித்ரீணி அபாகிருத்திய மனோமோட்ச சேர்த்துக்கிறதுக்கு இது ஒண்ணும் விரோதம் இல்லை அப்படின்னு அவ சொல்றான்.
ஆனா இவர் அது அபஸ்மிருதின்னு சொல்லியிருக்கார். இது பிரமாண ஸ்மிருதி ஆகாது. நச கேவல கர்மப்யா முக்திர் யுக்தியோபபத்யதே. கர்மகாண்டத்தை அனுஷ்டானம் எல்லாம் பண்றதுன்னு சொன்னா அப்புறம் ஞானத்துக்கு ஒன்றும் இடமே இருக்காது. வெறும் கர்மாதான் அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்க முடியும் இல்லையா? அந்த கர்மானுஷ்டானம் பண்ணதுனாலேயே போதுமே ஒரு மோட்சம் வருமேன்னு சொன்னா அது இல்லை. இந்த மோட்சத்துக்கு நாங்க சொல்ற மோட்சத்துக்கு அது போராது, கர்மானுஷ்டானத்தால் வராது அப்படிங்கிற இதை யுக்தி நிறைய சொல்லியிருக்கோம், மேலேயும் சொல்ல போறோம். ததா தவக்ஷியதே ஸ்பஷ்டம் அதோ முக்திர்ன கர்மதா. கர்மாவால இந்த மோட்சம் வராது. அப்புறம் வேற சில பேர் சொன்னா அவன் என்ன சொல்றான்னா, வெறும் ஒரே ஆத்மான்னு தெரிஞ்சிருந்த மாத்திரத்துல மோட்சம் வராது. ஆத்ம தியானம் இதுதான் ஒரே ஆத்மான்னு தெரிஞ்சு போடுறது. வாக்காச்சுன்னா ஆத்மாங்கிறது ஒண்ணுதான் தெரிஞ்சு போடுறதோ இல்லையோ, இதுதான் ஐதாத்ம தியானம். இந்த ஆத்ம தியானத்தினால உடனே மோட்சம் வந்து விடாது. அப்ப எப்ப வரும்? வேற ஏதாவது ஒண்ணு வரணுமான்னு கேட்டா இதையே அபியாசம் பண்ணணும். ஆத்ம தியானத்தை அபியாசம் பண்ணணும். அப்போ அது மோட்சத்துக்கு சாதனமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் கண்டிக்கிற அபியாசம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தியானம் வந்தாச்சுன்னு சொன்னா அஜ்ஞானம் போய்தான் ஆகலாம். அஜ்ஞானம் போச்சுன்னு சொன்னா மோட்சம் தான். அதுதான் மோட்சம், வேற ஒண்ணும் இல்லை. ஆசையாக அபியாசம் அதெல்லாம் பண்றது இல்லை, அது மோட்சத்துக்கு சாதனம்ங்கிறத ஒத்துக்க முடியாது. நைகாத்மிய பரிஜானம் அபியாசாபேட்சம் ஈஸ்வரதே. அந்த ஐகாத்மிய பரிஜானம் அப்படிங்கிறது கொடுத்தோன்னு சொன்னால் அது அபியாசத்தை அபேட்சித்து தான் முக்தியை கொடுக்கும்ங்கிறத நாங்க ஒத்துக்க மாட்டோம். நேஷ்யதே முக்தையே ஐகாத்மிய பரிஜானம் அபியாசாபேட்சம் முக்தையே இஷ்யதே இது. மோட்சம் வரணும்னா இவன் அதை அபியாசம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பாவனார்த்தம் வா. அதுல ரெண்டு பட்சம். அபியாசவாதிகள் என்ன சொல்றான்னா, இந்த தியானத்தை அபியாசம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நேரம் மோட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்றான். அல்லது இன்னொரு யுக்தி என்னன்னா, இந்த தியானாபியாசம் வெறும் தியானம் மோட்சத்துக்கு இல்லை, தியான அபியாசம் தான் மோட்சத்துக்கே ஹேது, அதனாலதான் நிதித்தியாசம் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ரெண்டுமே தப்பு. தியானம் வந்தாச்சுன்னா அஜ்ஞானம் நிவர்த்தி தான் ஆகும். அது நிவர்த்தி ஆகலன்னு சொன்னா தியானம் வரலன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக தியானம் வந்தது, ஆனா அபியாசம் பண்ணாதான் மோட்சம் வரும்னு சொல்லாது. அதனால ரெண்டுமே இல்லை. முக்தையே பாவனார்த்தம் வா சகாசோர்த்தம் பிரவக்ஷியதே. மூணாவது அத்தியாயத்துல புத்தி பிராமணத்துல ஒரு விசாரம் பண்ணி சொல்லுங்க. அதுல சொல்ல போறேன் அப்படிங்கிறத சொல்றார். பிரசித்த விஷயம் தான் அது. போற போக்குல அந்த அத்தியாசவாதியையும் கண்டிச்சுட்டு போய் அவன் என்ன பண்றான், இதெல்லாம் மண்டல மிஸ்ரர் சொல்லியிருக்காரு. விஜ்ஞான பிரஜாம் குர்வீக அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துட்டு அவர் விஜ்ஞான தெரிஞ்சுன்னு அர்த்தம். ஜாத்வா தியானம் வந்ததுக்கு அப்புறம் அதனால உடனே மோட்சம் வராது, அதை பிரஜாம் குர்வீகன்னு மறுபடியும் சொல்லியிருக்கு. அது அபியாசம், ஜானாபியாசம் பண்ணணும், அப்பதான் வரும். வெறும் தெரிஞ்சுன்றதுனால வராது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதை கண்டிக்கிறார். கர்மான்னு கொண்டு போறாங்க. ஆமா, பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னா கர்மா தானே. குருவீகான் அப்படின்னு சொல்லிட்டு விஜ்ஞான பிரஜான் குருவீகா செய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அந்த கர்மா அப்படின்னு சொன்னா அது கர்மா தான். அது அதனால அதை கண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வேற ஒண்ணும் இருக்காது. நான் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இஷ்ட பேசணும்னு சொல்றேன். அரைச்சதே திருப்பி எதுக்கு அரைக்கணும், அரைச்சாச்சேதான் இல்லையா? அந்த மாதிரி இது வருஷம் பதோனுபவத்தே ஐகாத்மிய ஆட்சிய வஸ்துனஹ நஸ்யாத் சாம்பாதிகம் ஞானம் இத்யேதச்சாபி வக்ஷ்யதே. ஆமா, பிரசஞ்சானம்னு இது சொல்லுவாங்க. பிரசஞ்சானம் இந்த காமத்தில எல்லாம் வரும். பிரசஞ்சானம் நைஷ்டிகத்தை இதேதான். பிரசஞ்சானம் இதேதான் அபியாசம். வந்த ஞானத்தை திருப்பி திருப்பி இதை ஆபத்து பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டு இருந்தா சரியா மோட்சம் பண்ணணும். இப்படி ஒண்ணும் இது இல்லை. இப்ப என்ன சொல்றார், ஆத்மாவை ஞானம், ஆத்மாவை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கவே முடியாது.
எது? நம்ம ஆத்மாவை. ஆத்மானா என்ன? நம்ம தான். அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அப்படி இல்லை. அப்படி இருக்காது சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஞானம் அந்த பஞ்சாக்னி வித்தியில 5 அக்னியாக தியானம் பண்ண சொல்லிருக்கு இல்லையா, 5 விஷயங்களே, 5மே அக்னி இல்லை. அது அக்னி இல்லை. அக்னி இல்லாட்டாலும் அக்னியாக தியானம் பண்ண சொல்லி அது அக்னின்னு கல்பனை பண்ணி அதில் ஆகுதியாக்கம் இது அக்னாதாக்கம் இல்லையான்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு தியானம். இதெல்லாம் சாம்பாதிகம்னு சொல்றது. அதாவது அது தானா அக்னி இல்லை, ஆனா நான் அக்னியாக ஆக்கிறேன் தியானம் பண்ணி. நான் தியானம் பண்ணிருக்கா அது ஆயிடுதுன்னு அர்த்தம் இல்லை, அதாவே ஆகுது. ஆனா எனக்கு அப்படி தோன்றது, பாவனை உண்டாகுது. அதைத்தான் தியானம்னு சொல்றது. வஸ்து எப்படி இருக்கோ அப்படியே தியானத்துக்கு விஷயமாச்சுன்னு சொன்னா அது தியானம். அது அப்படி இல்லை, ஆனா என்னுடைய இச்சையான நான் அப்படி தெரிய முடியா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அது தியானம். வஸ்து மாறாது, ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு கல்பனை ஓடும் அப்படின்னு சொன்னா அது தியானம்னு சொல்றது. இப்ப இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு உபனிஷத்து தியானத்தை சொல்லியிருக்குமோ அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்? ஒரே காரணம் தான் சொல்றார். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது இது சாம்பாதிகம் தியானம். இது சம்பாதனமான வர தியானம் இல்லை. என்ன நான் பிரம்மம்னு நினைச்சுக்க சொல்றது அப்படிங்கிறது இல்லை. ஏன்? ஸ்வதஹ அனுபவத சித்தேஹே. இந்த தியானங்கிறது தானா வராது, இவன் மெனக்கட்டு வர வைக்கணும் இல்லையா? அதுல அவனுடைய ஒரு பிரயத்தனம் வேணும். இப்ப கண்ணை பார்த்தா எங்க இருக்கிற வஸ்து அப்படியே தெரியுமே தவிர எனக்கு இதெல்லாம் அக்னியா தெரியணும் அப்படின்னு சொன்னா தெரியுமா இருக்கானா? தெரியாது. அப்ப இவன் தான் அந்த மாதிரி ஒரு கல்பனையை பண்ணிக்கணும் இல்லையா? பிரயத்தனம் ஸ்வதசித்தமாகாது. ஆனா அகம் பிரம்மாஸ்மிங்கிற இந்த விஷயம் இருக்கே, ஸ்வதஹ அனுபவதஹ சித்தேஹே. அந்த தியானம் வந்தாச்சுன்னா அப்புறம் அதுதான் இவனுடைய பிரயத்தனமே வேண்டாம், அதுதான் தெரியும். அதே ஒண்ணுதான் தெரியும், தானாவே அதுதான் அனுபவத்துக்கு விஷயமா. அந்த ஐகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்து இருக்கு, வஸ்துனா வஸ்து தத்துவம், ஐகாத்மியம்னு இதுக்கு பேர் இருக்க. அந்த ஆத்மஸ்வரூபம் தானா பிரகாசிக்கக்கூடிய வஸ்து. அது தெரியறதுக்கு நமக்கு பிரமாணமே வேண்டாமே. ஏன் எதனால தெரிகிறதுன்னு கேட்கணும், தானாவே தெரியுது. ஆக ஸ்வதஹா அனுபவத்தினாலே தெரியக்கூடிய வஸ்துவா இருக்கிறதுனாலே உன்னுடைய பிரயத்தனத்தினால அங்க பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால எப்படி அனக்னிய அக்னின்னு கல்பனை பண்றதுக்கு அவனுடைய பிரயத்தனம் பண்ணி சாம்பாதிக அக்னின்னு சொல்றியோ, அதை போல இது சாம்பாதிக பிரம்மம்னு சொல்றதுக்கு இல்லை. இது இது வஸ்துஸ்திதி. இந்த பிரயத்தனத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஸ்வதஹா அனுபவத சித்தேஹே ஐகாத்மியாட்சிய வஸ்துனஹ நஸ்யாத் சாம்பாதிகம் தியானம். இந்த தியானத்தை சாம்பாதிக தியானம்னு நீ உன்னுடைய கல்பனையால பண்ணின தியானம்னு சொல்ல முடியாது. இதவும் நான் மேல நிரூபணம் பண்ண போறோம் அங்கே திருத்தியாத்தியாயத்துல. இதுதான் சம்பது பாசம். இவனா அப்படி கல்பனை பண்ணிக்க வேண்டியது. இத்தேதாபி வக்ஷியத்தை, இதுவும் நிரூபிக்கப்படும். இதுவரை ஒரு கட்டம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய பூர்வபக்ஷத்தை எடுக்கிற. இப்ப வர அந்நிய ஆகுங்கிற இந்த பூர்வபக்ஷம் இருக்கே, இது 454வது ஸ்லோகம் வரை பூர்வபக்ஷம் போறது. அப்புறம் 455வது ஸ்லோகத்திலேருந்து இதுக்கு பதில் சொல்லிட்டு வர. இப்ப அதனால இப்ப நாம படிக்க போறது பூர்வபக்ஷம். என்ன சொல்லணும்னு நினைக்கிறான்னா, விதிங்கிறது அவசியம் தேவைப்படுறது. வெறும் தியானம் மோட்சத்துக்கு சாதனம் இல்லை, அங்க விதி அவசியம் தேவைப்படுறது. அதுக்கு சில யுக்திகள் கொண்டு வர. ஆத்ம தியானம் வேதத்திலேருந்து வந்தது, வேதாந்தத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னால் அதுல அனுபவத்தி இருக்கு, நிறைய அனுபவத்தி இருக்கு. அதை வரிசை சொல்லி அப்படி சொன்னா போராதுங்கிறது சொல்ல போறோம். அந்நே ஆஹு பதார்த்தத்வாத் பிரமாணாந்தர கம்யதாம் ஆத்மனஹ நாகமாத் சித்திஹி ஹ்ரீஸ்யாத்யன்ய பதார்த்தவத். ஆகமம்னா சப்த பிரமாணம், அதாவது வாக்கியம். இந்த வாக்கியத்தினாலே ஒரு வஸ்து சித்திக்கிறதுங்கிறது கிடையாது. அப்படி எங்கேயுமே வாக்கியத்தினால ஒரு வஸ்து சித்திக்காது. தப்பா சொல்ற மாதிரி தான் தோன்றது. ஆனா அவ என்ன நினைக்கிறான், வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் முன்னாடியே சித்தமா இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் வாக்கியத்துடைய அர்த்தமே அவனுக்கு புரியும். அப்படிதானே? ராமஹா, ஒருத்தன் கேட்டான், ராமஹா குத்திர கச்சதி அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான்.
ராமஹா கிராமம் கச்சதி அப்படின்னு பதில் சொல்றான். இப்ப கேட்டவனுக்கு தெரியாத விஷயத்தை தானே இந்த வாக்கியம் சொல்லி கொடுத்தது. அவன் தெரிஞ்சவனங்கன்னு கேட்டான், இந்த வாக்கியத்திலேருந்து அவனுக்கு பதில் கிடைச்சிருச்சு. தெரியாத விஷயம்னு ஒத்துக்கணுமோ இல்லையோ. இப்போ இந்த வாக்கியம் அவனுக்கு என்ன புதுசா சொல்லி கொடுத்தது? ராமஹா கிராமம் கச்சதி 3 பதம் இருக்கு. அவனுக்கு ராமஹானா தெரியுமா தெரியாதா? தெரியும். கிராமம்னு சொன்னா தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன தெரியாதுங்க, கச்சதினா தெரியாதா? அதனால இந்த இதுல ஒரு சமயம் கச்சதினா தெரியாதுன்னு வச்சுக்கோ. ராமோ கிராம கச்சதி சொன்னா அவனுக்கு புரியாது. கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாது இல்லையா? அதனால இந்த வாக்கியத்துல இருக்கிற பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அது தெரியலன்னு சொன்னா இந்த வாக்கியத்துல ஒண்ணும் புரியாது அவனுக்கு. அப்படின்னா அப்ப என்னாச்சு? ஒரு பதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அது முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவன் அதை பத்தி இப்ப கேட்கல. போறவன் யாருன்னு வாக்கியார்த்தத்தை பத்தி தான் கேட்கறான் இல்ல. ராமன் போறானே, எங்க போறான் அப்படிங்கிறத கேட்கறான். அப்படி அது தெரியாது அவனுக்கு. தனித்தனியா பதார்த்தம் தெரியுமே தவிர அந்த மொத்தமான வாக்கியார்த்தத்துல இவன் போறான், ஆனா எங்க போறான் அப்படிங்கிறது தெரியல. அந்த பதார்த்தத்தை சொல்றது கிராம கச்சதின்னு சொன்னா இந்த வாக்கியத்துல இருந்து தெரிஞ்சது. ஆக இது ஒரு வாக்கியார்த்த விஷயத்துல சந்தேகத்தை தான் போக்க வைக்க முடியுமே தெரியுமே. வாக்கியத்தினாலே ஒரு பதார்த்தத்திலே சந்தேகத்தை போக்க வைக்க முடியாது. இப்ப ஆத்மாங்கிறது வாக்கியார்த்தமா பதார்த்தமா? ஆத்மான்னு ஒரு பதார்த்தம்னு சொல்ற. ஆத்மான்னு ஒரு வஸ்து. இந்த வஸ்துவை எது சொல்லிக் கொடுக்கறது சொன்னா வேதாந்த வாக்கியம்னு சொல்றோம். வேதாந்த வாக்கியத்துல இதுதான் ஆத்மா அப்படின்னு வாக்கியம் வருது. அந்த வாக்கியத்துல ஆத்மாங்கிற பதம் தெரியாதவனுக்கு ஆத்மான்னு சொல்லி அந்த வாக்கியத்தை சொன்னா என்ன வேணாலும் புரிஞ்சுக்க முடியும்? இந்த பாஷையே தெரியாது, ஆத்மாங்கிற பதம் தான் என்னன்னு தெரியல, அதான் அதுக்காக தான் வந்திருக்கான். அப்படி சொல்லும் போது ஆத்மாங்கிற பதத்தையும் போட்டு ஒரு வாக்கியத்தை சொன்னா இது ஆத்மாவை சொல்லிக் கொடுக்க முடியுமா? அவனுக்கு முடியாது. அதனால என்ன சொன்னான்னா, ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறவன் அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே தெரிந்து வச்சிருக்க வேண்டும். அப்பதான் புரியும். இப்ப இந்த ஆத்மா கதமாத்மேதி யோயம் விஜ்ஞான பிராணேஷு இப்படி எல்லாம் வேதாந்த வாக்கியம் வருது. இதுக்கெல்லாம் அவன் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவனுக்கு ஆத்மா இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இந்த வாக்கியத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த வாக்கியத்தினால ஏதாவது புரியும். அப்படி சொன்னால் அப்ப ஆத்மா வெறும் ஆகம பிரமாணத்தினாலே சித்தமாகிறதுன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே பதார்த்தங்கிறது முன்னாடி தெரிஞ்சிருந்தா தான் வாக்கியத்திலேருந்து நமக்கு வாக்கியார்த்த போதம் வரும். அதே மாதிரி ஆத்மா தெரிஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி வேதாந்த வாக்கியத்துடைய அர்த்தமே அவனுக்கு புரியும் அப்படின்னு இவளுடைய அபிப்பிராயம். பதார்த்தத்வா பிரமாணாந்தரகம்யதாம் ஆத்மனஹா ஆகு அந்நிய ஆகு. வேற ஒரு பிரமாணத்தான முன்னாடி இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த வாக்கியத்தை படிக்க வரணும். திருஷ்டாந்தம் என்ன? ஆகமாத்தி. ஆத்மா பதார்த்தமே தெரியாதவன் இந்த ஆகமத்திலேருந்தே அதை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா தெரிஞ்சுக்க வர முடியாது. பிரீஹியாத்யன்ய பதார்த்தவத்து அனுமானம் பிரீஹின் புரோக்ஷதி அப்படின்னு இருக்கு. பிரீஹினா எனக்கு தெரியாது, ஆனா இந்த வாக்கியத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறேன்னு என்ன தெரிஞ்சுக்க முடியும்? பிரீஹினாலே தெரியாதுன்னா அதுக்காக இந்த வாக்கியத்தை கொண்டு சொல்ல முடியுமா? இந்த வாக்கியத்தால நமக்கு உபயோகம் இல்லை. பிரீஹிய வேற ஒரு பிரமாணத்தால தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் ஆத்மா தெரியாதவனுக்கு இந்த வேதாந்தம் உபயோகப்படாது. சரி, அப்ப என்னதான் சொல்லிக் கொடுக்கறது? ஆத்மா முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னா வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அதை சொல்றார். அதுக்கு ஒரு வேலை வச்சிருக்காங்க. வேதாந்தத்துக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. என்ன? அன்வயத்திரேகாபியாம் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திகா விவித்ய அதத்வமாத்மானம் ஒண்ணு பிரத்யபிஜ்ஞான தஸ்ததா மா வியாபார சமாப்தத்வாத் நபூயஸ்ததபேக்ஷிதா. வேதாந்தத்துக்கு ஒரு வேலை இருக்கு. அது என்ன பண்றது? இந்த ஆத்மா ஜாகிரத அவஸ்தை, ஸ்வப்னாவஸ்தை, சுசுப்தி அவஸ்தையோட சேர்ந்து நமக்கு தெரிஞ்சுருக்கு. அது தெரியாத விஷயமே சொல்றதுக்கு இல்லை. இப்ப இதை ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு வேண்டும். நம்ம புத்தியால நம்மளால பிரிக்க முடியல. அதுக்கு வேண்டிய யுக்தியை நம்ம அனுசந்தானம் பண்ணல.
ஆனா வேதாந்தம் அது அன்வயம் வெதிரேகம்னு அந்த ரெண்டையும் காண்பித்து பிரிக்கிறதுக்கு வேண்டிய வழியை காண்பிக்கிறது, சொல்லிக் கொடுக்குறது. எப்படி பிரிக்கலாம் ஆத்மஸ்வரூபத்தை? ஜாகிரத் சொப்ன சுசுப்தியிலேருந்து ஆத்மஸ்வரூபத்தை விவேச்சனம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் சொல்றது, இதுதான் வழி பண்றது. அப்ப தேவைதானே வேதாந்தம்? அது எப்படி? அன்வயம் வெதிரேகார்த்தம். அன்வயம்னா ஜாகிரத் சொப்னம் சுசுப்தியோட சேர்ந்து தெரிவது. வெதிரேகம்னு சொன்னா அதுல ஒண்ணு இல்லாமல் ஆத்மா தெரிவது. இப்ப ஜாகிரத்துன்னு பாத்துக்கோ, ஜாகிரத்துல எல்லாம் 3 அவஸ்தையும் சேர்ந்து ஒரு சமயத்துக்கு தெரியறதுன்னு நினைச்சு வேண்டாம். ஜாகிரத்தாக ஆத்மா இப்ப முடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுறதா? அப்படின்னா நமக்கு என்ன, இப்ப விழிப்பு ஜாகிரத் அப்படின்னு ஒரு அவஸ்தை இருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா? அந்த நிலையில நம்ம இருந்துருக்கோம். இந்த அவஸ்தை யாரை சேர்ந்தது? என்ன சேர்ந்தது? நான் தான் முடிச்சுட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு தெரியறதோ இல்லையோ? அப்ப இது யாரு முடிச்சுட்டு இருக்கான்னா நானா தானே தெரியுறது, அதுல சந்தேகம் ஒண்ணும் இல்லையே. அதனால இந்த ஜாகிரத அவஸ்தை தன்னை சேர்ந்தது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப இதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? தூக்கத்துக்கு போயிடுறான், சொப்பனத்துக்கு போறான். சொப்பனத்துக்கு போகும்போது ஜாகிரத அவஸ்தை இருக்கும் இல்லை, முன்னாடி இருந்ததே போயிடுத்து, இருந்தது இப்ப போயிடுத்து தூங்கும் போது. சரி, அந்த ஜாகிரத அவஸ்தையோட சேர்ந்து ஒரு ஆத்மா தெரிஞ்சது, அது போயிடுத்தோ இருக்கோ? அது இருக்கு. அது எப்படின்னா, இந்த தூங்கி முழிச்சுண்டவன் இருக்கானே, இப்ப நான் தான் சொப்பனம் பார்த்தேன்னு சொல்றான் இல்லையா? முழிச்சுட்டு இருக்கிறவன் தூக்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டால், விழிப்பு நிலைங்கிறது தூக்கத்துல இல்லை, அதோட சேர்ந்து அந்த நிலையோடு சேர்ந்த ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவும் அப்ப இல்லைன்னு சொன்னா முழிச்சுட்டதுக்கு அப்புறம் நான் தான் சொப்பனம் பார்த்தேன்னு சொல்ல மாட்டான், நானா தூங்கினேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது ஆள் வேற மாறி போடும். ஆகையால இப்ப என்னாச்சு, அந்த சொப்பனம் ஜாகிரத அவஸ்தைகள் மாறுதல் அடைகிறது. ஒண்ணு போய் இன்னொன்னு வருது, ஒண்ணு போய் இன்னொன்னு வருது, பசாம் திடீர்னாவிகாய மாதிரி. ஆனால் அவஸ்தாவான்னு சொல்றோமே, அந்த ஆத்மா ஒரே ஆத்மாவா கூட வந்து. இதுதான் அன்வயம் வெதிரேகம் அப்படின்னு சொல்றது. ஆத்மா அன்வயமா அன்வயிச்சுட்டே எல்லா அவஸ்தையிலையும் கூடவே இருந்துட்டு இது விடுறதே இல்லை நம்மள. ஆனா அந்த அவஸ்தைகள்ல விட்டு விட்டு வந்துருக்கு. இதுதான் வெதிரேகம் அன்வயம்னு சொல்றது. இந்த அன்வயம் வெதிரேகாபியாம் ஜாகிரத் சொப்ன சுசுப்திதா, இந்த 3 நிலைகள்லேருந்து ஆத்மாவை தனியா விவேச்சனம் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா. விவிச்ச அதக ஸ்வம் ஆத்மானம் பிரத்யபிஜானகா. பிரத்யபிஜாங்கிறது அந்த அனுசூத்தியை சொல்றது, அதே ஆத்மாதான் அப்படின்னு, நானே தான் அது அப்படின்னு நமக்கு தீர்மானமா தெரியுது. தூங்கி இப்ப சொப்னம் பார்த்தது யாருன்னா நானே தான் சொல்ல முடியறது இல்லையா? அதனால இதுதான் பிரத்யபிஜை. இதெல்லாம் வச்சுட்டு இந்த பிரமாண வியாபாரம் என்ன பண்றது, அந்த விவேச்சனத்தை பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது வேற, இது தனி, இது தனி. ஆத்மா தனி, அவஸ்தைகள் வந்து போறது, இது அனுசூதமா இருக்கு. அதனால இது ரெண்டும் பிரிச்சு கொடுக்கறதா. இதோட இந்த பிரமாண அன்வய வெதிரேக பிரமாண வியாபாரம் முடிஞ்சு போச்சு. ஆத்மாவை சொல்லி கொடுக்கறதுக்காக வரல, ஏற்கனவே தெரிஞ்சுட்டே தான் இருக்கு. ஆத்மா தெரிஞ்சுட்டே இருந்தாலும் எல்லாம் கூட சேர்ந்து தெரிஞ்சுட்டு இருக்கோ இல்லையோ, அந்த எதெல்லாம் சேர்ந்து இருக்கோ அதுல இருந்து இதை விவேச்சனம் பண்றதுக்கு வழியை காமிச்சிட்டு நின்று போயிடுச்சு. அதுக்கு மேல ஒண்ணும் காமிக்கிறது இல்லைன்னா மா வியாபார சமாப்தத்துவம். அதுக்கு மானா பிரமாணம்னு இருக்கும். பிரமாணத்தினுடைய வேலை இதோட முடிந்து விட்டது. அதனால என்ன, பூயஸ்தத் அபேட்சிதா. இவ்வளவு தூரம் பண்ணியாச்சுன்னா இதுக்கு மேல இன்னொரு ஆத்மாவை தெரிவிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பிரமாணம் தேவையப்படாது. இதெல்லாம் சொன்னா சரியா இருக்க மாதிரி தான் தோன்றது. சரி, அப்ப என்னதான் பண்ணணும்? வேதாந்தத்துக்கு என்ன வேலை இருக்கு? இதோட முடிஞ்சு போச்சா? தத்துவமசி இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, தத்வாசனா நிரோதேதா, இந்த 2-3 விகல்பமா சொல்லிவிடுறாரு. தத்வாசனா நிரோதே அத புமான் ஸ்ருத்யா நியுஜ்யதே. இவ்வளவு தூரம் விவேச்சனம் பண்ணி அழகா ஆத்மா வேறு இதோட சம்பந்தம் இல்லைங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த அனுபவ வாசனை இருக்கு, அது மறுபடியும் அதே மாதிரி அனுபவம் வந்து சேர்றது. அதனால அந்த வாசனையை தடுத்து நிறுத்தணும், மறுபடியும் அது திரும்பி வராதபடிக்கு ஏதாவது வழி பண்ணணும். அதான் வாசனா நிரோதம். இந்த நிரோதம் எப்படி பண்றதுன்னு கேட்டா அதுக்குதான் ஒரு வழியா அனுஷ்டானத்தை சொல்லிக் கொடுக்கறது. நிதித்தியாசித ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசிதவியா சிரவணம் மரணம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாக்க அது நின்னுடும், வாசனைங்கிறது நின்னுடும் அப்படின்னு வச்சுக்கலாம். தத்வாசனா நிரோதேதா புமான் ஸ்ருத்யா நியுஜ்யதே. இதுதான் வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட விதிவாக்கியம். அல்லது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், மனசோவா நிரோதேதௌ நியுஜ்யதேன்னு அதுல சேர்த்துக்கணும்.
மனசை மனசு தானே சர்வத்திர போயிட்டு இருக்கு, அதுலேருந்து அதை நிரோதம் பண்றதுக்கு விதி அப்படி பண்ணினாலும் சரியா போடும். அதனால மனசோவா நிரோது சூத்தியா நியுஜ்யது, இதை நிஜம் பண்ணி சரியா போகுங்க. நது வஸ்துவபோதனே, வஸ்துனா ஆத்மா, இந்த ஆத்மாவை சொல்லி கொடுத்து அதை தெரிவிக்கிறதுக்காக வேதாந்தம் பாருங்க. ஏற்கனவே தெரிஞ்சுதானே இருக்கு. அதனால நது வஸ்து அவபோதனை, ஏற்கனவே தெரியலன்னு சொன்னா இதனால தெரியப்படுத்தவும் முடியாதுன்னு முன்னாடி சொன்னோம். அதனால வேதாந்தத்துக்கு ஆத்மபோதனம்ங்கிறது ஒரு வியாபாரம் கிடையாது. ஆத்மபோதனம்ங்கிறது அதனுடைய வேலையே இல்லை. மானாந்தரேண தத்தித்தேஹே மாத்திர வியாப்ரிய தேவசா, பிரமாணாந்தரத்தினாலேயே இந்த விஷயம் சித்தமா எடுத்துங்கிற காரணத்தினாலே இந்த வச்சகான வாக்கியம், வேதாந்த வாக்கியம் இந்த வேலையில ஈடுபடுறது இல்லை. அதான் ஆத்மாவை போதிக்கிறதுக்கு அது பிரவர்த்திக்கிறது இல்லை. ஸ்வயம் ஜோதி ஸ்வபாவத்வாத் நிருத்தஸ்வாந்த வாசனஹ பிரமாணந்தரானபேக்ஷோபி ஸ்வயமாத்மா பிரகாசதே. அப்போ ஒரு கேள்வி வரும், இந்த ஆத்மா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதை தெரிவிக்கிறதுக்காக வேதாந்தம் வரல அப்படின்னு சொன்னா ஆத்ம ஜானி தானே எல்லாரும், ஆத்ம ஜானம் எல்லாருக்கும் இருக்கு, மோட்சம் தானே வரணும். அப்போ ஆத்ம ஜானம் எல்லாருக்கும் மோட்சம் ஒன்றும் பண்றது ஒண்ணுமே இல்லை, அந்த வாசனா நிரோதத்துக்கும் ஒன்றும் வேலை இல்லை. ஆத்ம ஜானம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னா மோட்சம் தானே வரணும் அப்படின்னு கேட்டால் அது சொல்லணும். ஆத்மா பிரகாசம் தான் ஸ்வயம் ஜோதிஷ், அதை தெரிஞ்சுக்கிறது இன்னொரு பிரமாணத்தை கொண்டு அது தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லைங்கிறது வாஸ்தவம். அப்படி இருந்தாலும் கூட அந்த வாசனை இருக்கு, அதனால என்னுடைய ஸ்வப்பிரகாசம் நிரோதமாயிடும். ஸ்வயம் ஜோதி ஸ்வபாவத்வாத் பிரமாந்தர அனபேக்ஷோபியில கேட்கணும். ஸ்வயம் ஜோதி ஸ்வபாவத்வாத் பிரமாந்தர அனபேக்ஷோபி, ஸ்வயம் ஜோதி தானே பிரகாசமா இருக்கிறதுனாலே இதை தெரிஞ்சுக்கிறது இன்னொரு பிரமாணம் அபேட்சையே இல்லைங்கிறது வாஸ்தவம். அப்படி இருந்தாலும் கூட நிருத்த ஸ்வாந்த வாசனஹா ஸ்வயமாத்மா பிரகாசதே, அந்த ஆத்மா எப்படி பிரகாசிச்சுட்டு இருக்குன்னு சொன்னா அந்த வாசனையோ ஸ்வாந்த வாசனஹான்னு அந்த வாசனைன்னு சொன்ன முடியா, அந்த வாசனையால கட்டுப்பட்டு அதோட சேர்ந்து பிரகாசிச்சு தானே தான் பிரகாசிச்சுட்டு இருக்கு. ஆனாலும் எப்படி பிரகாசிச்சுட்டு இருக்கு, அந்த வாசனையோட சேர்ந்து பிரகாசிச்சு. வாசனை என்ன, அது அவஸ்தாத்திரையும் போக்குவரத்து எல்லாம் சப்பிரபஞ்சமா பாதிச்சுட்டு இருக்கு. அப்ப நம்ம பண்றதுக்கு வேலை என்ன, அதை நிவர்த்தி பண்றதுலதான் தாற்பயமே தவிர ஆத்மாவை பிரகாசப்படுத்துறதுக்கு நமக்கு ஒன்றும் வேலையே இல்லை, பண்ணவே வேண்டாம். அதனாலதான் மனோ நிரோதமோ அல்லது வாசனா நிரோதமோ இதெல்லாம் பண்ண சொல்றது வேதாந்த வாக்கியம். ஆத்மாவை தெரிய வைக்கிறதுக்காக வேதாந்த வாக்கியம் வரலே. இப்படியாக ஏவம் காரியமுகேனைவ ஜோதிஷ்டோமாதி வாக்கியவது வேதாந்தானாம் பிரமாணத்துவம் ந அக்ஷவத் வஸ்து நிஷ்யதே. இதுதான் அவளுடைய முக்கிய ஸ்லோகம். இவ்வளவு தூரம் என்ன சொன்னியே, எதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டா இந்த சித்தாந்தத்தை சொல்றதுக்காக. காரியமுகே நைவ வேதாந்தானாம் பிரமாணத்துவம், காரியம்னா விதி, இதை செய் அப்படின்னு சொல்றதுதான் வேதாந்தம். என்னத்தை செய்கிறதா, மனோ நிரோதம் பண்ணு, வாசனா நிரோதம் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை விதிக்கிறதுனாலதான் வேதாந்தம் பிரமாணமாறுது. திருஷ்டாந்தம் ஜோதிஷ்டோமாதி வாக்குவது, கர்மகாண்டமும் அப்படித்தானே, இதை செய் அதை செய் அப்படின்னு தானே சொல்றது. அதனால்தான் அது பிரமாணமாறுது. அதே மாதிரிதான் இதுவும் பிரமாணமாறுது. அக்ஷவத்து கண்ணால பார்த்தா தெரியுறதே, இந்த பண்ண ஒண்ணு சொல்லல, இருக்கிறது தெரியுறது. அந்த மாதிரி இருக்கிறத தெரியப்படுத்துறதுனாலே வேதாந்தம் பிரமாணம் நினைச்சுக்காது. அக்ஷவத் வஸ்து நிஷ்யதே. அக்ஷம் எப்படி பிரமாணம், அக்ஷம்னா இந்திரியம், அது எப்படி பிரமாணம், அது இருக்கிறத காண்பிச்சு கொடுத்தது, அதனால பிரமாணம். அது ஒண்ணும் பண்ண சொல்லல. ஆனா வேதாந்தம் அப்படி கிடையாது, அது பண்ண சொல்றதுனாலதான் விதிக்கிறதுனாலதான் பிரமாணம். இந்த மாதிரி வெறும் வஸ்துவை காண்பிக்கக்கூடிய பிரமாணம் கிடையாது.